வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியினூடாக சந்திச்சிருக்கிறோம். பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் காலை 9 மணிக்கு தவிசாளர் உதயகுமார் யுகதீஷ் தலைமையில் ஆரம்பமாகியிருந்தது. இதில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் பரப்புவதற்கு, மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளரால் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட மணல் மண்ணை மீள பாவிக்க கோருவதோட இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கில் இருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானமும் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முறையிலே சூறையாடப்பட்டு மக்கள் வாழ்வதற்கு பாதிப்பு ஏற்படும் முகமாக பல்வேறுபட்ட இன்னல்களை எதிர்நோக்குவதாலேயே அவர்களிடம் வினவப்பட்டிருந்தது. இந்த மண் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட வேண்டும். நாம் நமது பிரதேசத்தில் இருந்து செல்கின்ற 120 மணலும் எங்கு செல்வது என்று தெரியாது. தொடர்ச்சியாக போகும்போது நமது பிரதேச மக்களுடைய பாதிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே பிரதேச செயலாளரிடம் என்னால் தெரிவிக்கப்பட்டது, இந்த மண்ணை முன் சுழற்சிக்கு உட்பட்டு பாதிப்பதற்குரிய ஏற்பாடை ஏன் இதுவரை காலம் செய்யவில்லை என்று தொடர்ச்சியாக இவர்கள் மண் வழங்கிக் கொண்டிருப்பதனால் அவர்கள் கடந்த வருடம் அதனை செய்யவில்லை என எனக்கு தெரிவித்தார்கள். அவ்வாறு இருந்த போதும் நான் அதற்கு இதனை இவர்கள் நமது மக்கள் இருக்கும் போது எடுக்க முடியாது என தெரிவித்திருந்தேன். அந்த வகையிலே நல்லூர் ஆலயத்திற்கு தற்போது இந்த வருடம் வழங்கப்படுகின்ற மண்ணும் நல்லூர் ஆலயத்தினர் இந்த மண்ணை மாநகர சபை ஆணையாளருக்கு இந்த மண் தொடர்ச்சியாக மீள்சுழற்சிக்கு உட்பட்டு பாதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்காலத்தில் சேமித்து பாதிக்கப்படும் என்ற அடிப்படையிலே எதிர்வரும் காலத்தில் இந்த மண் வழங்குவதில் பல்வேறு இடர்பாடு இருக்கின்றது, வழங்க முடியாது என்ற அடிப்படையில் நாம் யாழ் மாநகர ஆணையாளருக்கு ஓர் கோரிக்கை கடிதத்தை அனுப்புகின்றோம். அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இந்த கடிதத்தை நாம் அனுப்புகின்றோம். இது தொடர்பாக இதில் ஏதாவது முன்மொழிந்து வழிமொழிய முடியும். மக்கள் பெற்ற ஒரு சில கருத்துக்களையும் நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். உண்மையில அந்த மண்ணகழ்வு சம்பந்தமாக பிரதேச செயலாளர் கூட்டம் வைக்கின்ற போது நீங்களும் வந்திருந்தீர்கள். நான் அந்த இடத்திலே சமூகமாயிருந்தேன். பிரதேச செயலாளர் கூட்டம் வைக்கும் போது எனக்கு அறிவிக்கப்படவில்லை, நான் அறிந்து வந்திருந்தேன். நீங்கள் அறிந்து வந்திருந்தீர்கள். அந்த இடத்துல நீங்கள் எனக்கு தான் அந்த இடத்துல சென்றதற்கு அனுமதி இருக்கு, நீங்கள் கலைக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பி இருந்தீர்கள். அதுல கலந்துரையாடலின் அடிப்படையிலே நீங்கள் அந்த வட்டாரத்தினுடைய மக்கள் பிரதிநிதி, நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அன்று நான் வந்த போது தங்களை காண முடியவில்லை, தான் தொலைபேசி மூலம் அழைத்தனர். அப்ப அதுல மக்கள் சொல்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்க சொல்றது போல ஆலயத்துக்கு வழங்குவதிலே பிரச்சனையில தாங்கள் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் கொடுத்திருக்கின்றோம். சில வருடம் தங்களுக்கு உறுதி கூறப்பட்டதை இனி எடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த அதிலே பிரதேச செயலாளரோட புறப்பட்டிருந்தார்கள். முற்றுமுழுதாக அவர்கள் நாங்கள் மண் தர மாட்டோம் என்று சொல்லி ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக உங்களிடமும் கலந்து ஆலோசித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் கேட்ட கேள்வி என்று சொன்னால் இதால பாதிப்படைகிறது நாங்கள். எங்களுடைய பகுதி வளங்கள் அள்ளப்படுகின்ற போது இதில் வருகின்ற பிரச்சனைகளை அவர்கள் பிரதேசங்களோ நாங்கள் வெள்ளம் ஏற்படுற போது நாங்களை பார்க்கவில்லை, கழிக்கவில்லை. அதை விட முக்கியமான பிரச்சனை சொன்னால் இது ஒரு நாங்கள் ஒரு கிராமத்திற்கு சங்கமாக கிராமத்துடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கின்ற போது தங்களை மதிக்காமல் தனிநபர்களுக்கு அந்த கோரிக்கை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தனிநபர் அந்த நிதியை என்ன செய்கிறார் என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற இந்த தீர்மானத்தில் அடுத்த கணம் நாங்கள்
இனிமேல் அவர்கிட்ட நான் அந்த கொஞ்சம் பார்க்கிற போது அந்த குறிப்பிட்ட நபர் சொல்ற தனக்கு தனிநபருக்கு மணல் அகழ்வதற்கு எந்த தடையும் இல்லை கொண்டு தடையில் என்று கூறியிருந்தார். ஆனால் வடமராட்சி கிழக்கு பொறுத்தவரையில் அதிகமாக நாங்கள் ஒரு சொசைட்டி ஊடாகத்தான் கூடுதலாக இந்த மணல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு தனிநபர் எடுக்கின்ற போது அவர் தன்னுடைய இதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கிராமத்துக்கு தானே செய்கிற ஒன்றையும் செய்யவில்லை என்ற கருத்தை குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதை விட முக்கியமான விடயம் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இது போடப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் கொடுத்துருக்கு நம்ம இருக்குது. அதில் வந்து மக்களுடைய எதிர்ப்பை மீறி உங்களுக்கு மேலாக நீங்க சொல்ல விஷயம் கவர்னருடைய எல்லா அதிகாரிகளின் ஒப்புதலோட அந்த இது எடுக்கப்பட்டிருந்தது. அதோட இந்த மண் வழங்குறதுல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் மண் வழங்குறதுக்குரிய எந்த அனுமதியோ அதிகாரம் எனக்கு கிடையாது, பிரதேச சபைக்கு கிடையாது. அதில் சொன்னா அந்த புளியார வழி நடத்தினோம், ஆனால் அந்த அதிகாரம் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் அந்த நீதிக்குரிய அந்த அனுமதியில உங்களுக்கு முதல் நீங்கள் சபையில நாகரிகத்தை கருதி அவர் தன்னுடைய கருத்தை மட்டால் தெரிவிக்கிறார். கௌரவ உறுப்பினர் அவர்களே சபையில நாகரிகம் கருதி அவர் மட்டால் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொன்னா கூட நீங்க சொல்லுங்க, அவர் கதைக்காப்புல கதைக்காப்புல கதை கௌரவ உறுப்பினர் நீங்க அவர் கதைக்காப்புல கதைங்க போயிடும். இதை முதல் நீங்கள் உங்களோட கருத்து அவருடைய கருத்து முடிய கதை கருத்து முடியாத கதை. நீங்கள் பொதுமக்களிடம் கதைக்கும் போதும் அந்த அதிகாரம் தெரியாமல் கதைக்கக்கூடாது. அந்த அதிகாரம் தெரிந்துதான் கதைக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை தெரியாம நீங்க பொது வழியில கதைக்கக்கூடாது. இப்ப நாங்க உங்களுக்கு சொன்னா நீங்க அந்த அப்படி ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க, அதையும் அவர் குற்றச்சாட்டா வைக்கிறார்கள். உங்களுக்கு தவிசாளர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அது அப்படியே ஒரு இதை நாங்கள் கொடுக்காம விட்டிருந்தால் நிச்சயமா அந்த இடத்தை நாங்கள் பாதுகாத்திருக்கோம். அது புள்ளியான விஷயம். நீங்க அந்த சட்டத்தை வடிவா படிங்கோ. அந்த இடத்துல வீதி போக்குவரத்து பாதிக்கிறதுக்கு பொது வழி, அந்த பொது வழி பிரதேச சபையுடைய இன்பத்தில இருக்குது. அந்த பொது வழியால் பயணிக்கிறாங்கன்னா கடந்த காலம் இந்த முறை இல்ல, நீண்ட காலமாக அது வழங்கப்பட்டு வந்திருக்கு. டேக்ஸ் எடுத்திருக்கிறோம், பிரதேச சபையாலயம் எடுத்திருக்கிறோம், தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறோம். இந்த முறை மட்டும் நீங்க இப்படி சொல்லி ஆனா இந்த சட்டத்திலே இருக்கு, பிரதேச சபை மண் வழங்குறதுக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. நீங்க அந்த சட்டத்துல அத வீதிய பாவிக்கிறதுக்கு அது கனரக வாகனம் போல சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்தை ஈடு செய்வதற்கு அவரோட ஒப்பந்தம் நாங்கள் அவரோட செய்த அந்த வீதியை பாதுகாக்கக்கூடிய செயற்பாடு இருக்க ஒழிய அந்த வீதியை தடுக்கிறாங்க எந்த இடத்துலயும் அதிகாரம் இல்லை. அதை நீங்க வடிவா வழங்கணும். அடுத்தது நாங்கள் முதலே ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், பரிதாபத்துடன் டெசைட் பண்ணினா மட்டும்தான் நாங்கள் இவ்வளவு டெக்ஸன் எடுக்கலாம் வளர்ந்து. இல்லாட்டி நாங்கள் வீதியை பாதுகாக்க வேண்டியதுக்காண்டி அது ஏற்படுற சேதாரங்களை திருத்துறதுக்காண்டி நாங்கள் அவர்கள் இந்த கடிதத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. தவிசாளர் அடிப்படையில் நான் எங்களுடைய பிரதேசனுடைய சொத்தை நான் சேதப்படுத்தி அவர்கள் கடிதம் வழங்கியது பதிலளிக்காவிட்டால் அந்த அதில் ஏற்படுற சேதாரம் ஒட்டுமொத்தமும் செலுத்த வேண்டியது நானாகத்தான் இருப்பேன். நீங்கள் யாரும் செலுத்த மாட்டீங்க. அதுக்குரிய பொறுப்பு அதிகாரம் எங்கிடம் இருப்பது. அந்த பொறுப்பு அதை நான் செய்யாவிட்டால் நான் தான் அதுக்குரிய சேதாரத்தை நான் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சரியான தவிசாளர் தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் அங்கே வழங்கப்பட்டிருக்கூடிய மண் எடுக்கிறதுக்கும் மண் வழங்குவதற்கும் தவிசாளருக்கு எந்த அதிகாரம் இல்லை. அது பொய்யாக ஊடகங்கள் பெறக்கூடாது. நீங்கள் ஒரு உறுப்பினர் மதப்படி விளங்கணும். சும்மா கண்டவழி எல்லாம் எழுதக்கூடாது. பேசுக்குள்ள கண்டவழி நியூஸ் சொல்லி போடக்கூடாது. சட்டத்தை முதல் தெரியும். சபைக்கு வந்தால் ஒவ்வொரு உறுப்பினரும் சட்டத்தை பற்றி தெரியும். சட்டம் தெரியாது இருக்கக்கூடாது. ஆகவே இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட நீங்க ப்ராமிஸ் கொடுத்தத பத்தி தான் கேட்கிறேன். நீங்க எனக்கு தனியா குறிப்பிட்டு சொன்ன எனக்கு மட்டும் சொல்ற ஒரு கோரிக்கை வட்டாரத்திலே நீண்ட காலமாக மண்ணாமல் ஏற்படுது. இந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு விசேட கூட்டம் விசேட பிரேரணை கொண்டு வந்திருந்தால் நான் நிச்சயமா கூட்டத்தை கூட்டியிருப்பேன். அதோட கதைப்பது நீங்கள் இதுக்கு மட்டும் பார்த்து கொண்டு இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து பேசுறதுல பிரயோஜனம். இப்ப பிரச்சனை இருக்கிற
என்ன பிரச்சனைனா இருக்கும்போது அவர்கள் எல்லாம் கூடி எல்லாம் இதெல்லாம் கொடுத்து சொல்லி இருக்காரு கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க திரையரங்கியா நாங்க கொடுத்துட்டோம். ஆனா நாங்க கொடுக்க என்ன பிரச்சனைனா நாங்க அந்த கொடுத்த நாங்க மாதத்து நாங்க முற்றுமுள்ள அவ்வளவு பேரு நாங்க மண்டல மாட்டோம்னு முதல்ல சொல்லிட்டோம். அது சொன்ன அப்புறம் திருப்பியும் அவர்கள் வந்து ஒரு தங்களுடைய பாவ பயன்படுத்தி தான் வந்திருக்கிறார். இது நீங்க சொல்லக்கூடாது அவர்களே, நீங்கள் வந்து பிள்ளையாங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அவ்வளவு பேர் இந்த சம்பந்தமான பிரச்சனை கலைச்சிருக்கிறார். கலைச்சு டிஎஸோட கலைச்சிருக்கார். டிஎஸும் தன்னை எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்க நாங்கள் செய்யலாமோ திருப்பி திருப்பி கேட்டா பிறகும் திருப்பி இப்ப நான் வைக்கிற கோரிக்கை சொன்னால் தனிநபர் ஒரு ஆளுக்கு அந்த இதை கொடுத்ததும் மற்றது அந்த அதனால வர வருமானம் அவருக்கு தனிய போல கிராமத்துக்கு பயன்படவில்லை. அதை விட இன்னொரு கேள்வி கேட்டார்கள், இவ்வளவு காலம் நீங்கள் இப்படியெல்லாம் பொலிஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டு செய்யுங்கள் கள்ளவனோட என்ன வார்த்தை கொடுத்தீர்கள். ஆக இதை கரெக்டாக கொண்டு இனி நடந்தது முடிஞ்சது தொடர்பாக இன்னொரு பிரேரணை கொண்டு வரப்படுது. அது அடுத்த பிரேரணை முக்கியமான நான் உங்களை நன்றி சொல்றேன். இதோட நல்லூர் ஆலயத்துக்கு வழங்கப்படும் இந்த மாட்டை சுழற்சி அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக நாங்கள் ஆலயத்துக்கு எதிரானவர்களை கோயிலுக்கு எங்களோட வடமராட்சிகளுக்கு பருத்தித்துறை பிரதேசங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் அது மண் வழங்குவதில் எதிரானவர்கள் இல்ல. எங்களுடைய வளம் பாதிக்கப்படுது. சட்ட ரீதியற்ற முறையிலே வளத்தை சீரழித்து எங்களுடைய மக்கள் மண்ணை சீரழித்து எங்களுடைய வளத்தை எடுத்து மக்களை பாதிக்கப்படுகிற நிலை வரும்போதுதான் நாங்கள் இந்த கோரிக்கை அதுவும் நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் நன்றி தவிசாளர் அவர்களே. இது சம்பந்தமாக நான் வைக்கப்பட்ட விஷயம் எங்களுக்கு தீர்மானத்துக்கு நான் ஒத்துழைப்பு தாரன். அவர்கள் திருப்பி திருப்பி 50 தான் வருகிறோம். வேற எடுக்கணும் இல்லை. மற்ற இந்த நிதி எங்க போகுது வருகின்றதை ஊடக சந்திப்பிலே யார் யார் பெர்மிஷன் கொடுத்தார்கள் ஐபிபி அரசாங்கம் ஒருங்கிணைப்பு அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு பெர்மிஷன் கொடுத்ததாக வடிவா சொல்லி தொடரும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து இனிமேல் அது தர மாட்டோம் என்றதை நீங்கள் உறுதி செய்தால் நன்றி.